நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி பட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி லோகேஷே அஃபிஷியலாக ஒரு இன்டர்வியூவில் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக கூலிக்கு வந்து டீசர் ட்ரெய்லர்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த ரூமர்களை இப்போ புல் ஸ்டாப் வைக்கிற விதத்தில் லோகேஷே இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஆகஸ்ட் 2 ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அன்னைக்கே ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்மளே சொல்லியிருந்தோம் ஜூலை 26 அனிருத் சருடைய கான்சர்ட் சென்னையில் இருக்கிறதுனால அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூலியோட ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு. அப்படி நடக்கலைன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி சண்டே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இப்போ லோகேஷ் கூலியோடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2ஆம் தேதினு சொல்லும்போது மேக்ஸிமம் அதே டேட்லேயே தான் ஆடியோ லான்ச்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஷேர் பண்ணார். ஆனால் அவர் சொன்னதுலேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா கூலியோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ படம் வந்து ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். இன்டர்வல் பாயிண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் முடிச்சிருப்பேன். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருமே பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக லோகேஷ் வந்து அந்த இன்டர்வியூவில் ஸ்லோ அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கும். ஸோ ரஜினி சாரை வச்சு ஒரு எமோஷனல் ட்ராமா மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் அப்படின்னாலே வந்து படம் ஸ்லோவாக இருக்குது, லேகாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிடுவானுங்க. ஏன்னா எமோஷனல் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா எமோஷனல் சீன்ஸும் வந்து கனெக்ட் ஆகிடாது. ஸோ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அது கனெக்ட் ஆகும். மேக்ஸிமம் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து அது ஒரு மாதிரி லேகாக தான் தெரியும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரம் படத்தில் லோகேஷ் என்ன பண்ணியிருந்தாரோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கூலிலையும் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விக்ரமுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்டர்வல் பாயிண்ட்டை மட்டும்தான் ஒரு மாதிரி பேங்கராக முடிச்சிருப்பாரு. ஸோ இன்டர்வலில் எந்த அளவுக்கு ஒரு ஹை பாயிண்ட்டில் முடிச்சிருப்பாரோ அதே மாதிரியான ஒரு ஹை பாயிண்ட்லேயே தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே படம் வந்து ட்ராவல் ஆகும். கிளைமேக்ஸ் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வந்து வெறித்தனமாக இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த அளவுக்கு விக்ரம் படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனதுக்கு லோக்கி ஒரு பெரிய காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கமல் சாருடைய சாக்ரிஃபைஸை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ இதை சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது, கமல் சார் கொடுத்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் ஹீரோ கிடையாது, அவர் கூட சேர்ந்து 2-3 ஆக்டர்ஸும் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர்ஸும் நல்லா வரணுங்கிறதுக்காக லோகேஷ்க்கு அவர் கொடுத்த ஒரு பெரிய ஸ்பேஸ்னால மட்டும்தான் அந்த படம் பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர் ஆச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமாக அது கமல்ஹாசன் அவர்களுடைய படமாக பார்க்கப்பட்டதை விட லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் நம்ம கமல் சார் நடித்த ஒரு படமாக மட்டும்தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இங்கே நமக்கு கூலிக்கும் தேவை. ஏன்னா எல்லாருமே கூலியை வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படமாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படம்னா வந்து அதிகமாக ஃபைட் இருக்கும். ஸோ நிறைய மாஸ் டைலாக்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜுடைய ஸ்டைலில் தான் இருக்க போகுது. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட்டையும் நம்ம வந்து மாற்றிக்கணும். கண்டிப்பாக இதை வந்து லோகேஷுடைய டைரக்ஷனில் நம்ம ரஜினி சார் நடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் பார்க்கணும். அண்ட் கமல் சார் வந்து விக்ரமில் கொடுத்த ஒரு ஸ்பேஸை வந்து எனக்கு தெரிஞ்சு கூலிலையுமே நம்ம ரஜினி சார் கொடுத்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த இன்டர்வியூவில் கூட லோகேஷ் வந்து சொல்லியிருப்பாரு படத்தில் ரஜினி சாரை தவிர்த்து மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து கேமியோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அமீர் கான் சார் மட்டும்தான் கூலியில் கேமியோ பண்ணியிருக்காரு. அண்ட் மற்ற எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. அவங்க இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோல் தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமாக ஷௌபினுடைய ரோல் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதுலேருந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா படத்தில் ரஜினி சாருடைய கேரக்டருக்கு ஈக்குவலாக மற்ற எல்லா கேரக்டருமே லோகேஷ் பயங்கரமாக டிசைன் பண்ணியிருப்பாருன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம இதை பற்றி தான் வந்து பேசியிருந்தோம். படத்தில் இவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே லோகேஷ் எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண போகிறாருன்ற டவுட் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருந்தது. அண்ட் இனிமேல் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக லோகேஷ் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்க்ரீன் டைம் அண்ட் ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நம்ம நம்புவோம். அண்ட் ஃபைனலாக இந்த 2025 அதிக எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆக போகிற இந்தியன் படங்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி தான் இருக்குது. இதை நினச்சி பார்க்கவே செம்ம கூஸ் பம்ஸாக இருக்குது. அந்த மனுஷனோட வயசு வந்து 74 அண்ட் 74 வயசில் ஒரு ஆக்டர் வந்து ஆல் ஓவர் இந்தியன் சினிமாவையுமே அலற விட்டுக்கிட்டு இருக்காருன்னா அது கண்டிப்பாக நம்ம ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும். இதுக்கு முன்னாடி அது மாதிரி யாரும் செஞ்சதும் இல்லை, இனிமேல் செய்ய போகிறாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்போ கூட ஒரு சில ஏக்டர்ஸால் வந்து இதை ஒத்துக்க முடியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அது ரஜினிக்காக இல்லடா லோகேஷ்காக வந்த ஹைப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரஜினி சாருக்காக வராத ஹைப்பே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் ஒரு பவர்ஃபுல் டேரக்டரோட சேரும்போது அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த ஆக்டருடைய நார்மல் படத்துக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனோட ட்ரிபிள் ஆகும். அண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே நடந்திருக்கே ஒழிஞ்சு லோகேஷ் கனகராஜ் அவர்களால் மட்டும்தான் ரஜினி சாருடைய படம் வந்து இந்தியாவுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட முறைகள் நம்ம ரஜினி சாருடைய படங்கள் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருந்திருக்குது. ஸோ இப்போ இந்த ஏஜில் வந்து அவருடைய படம் திரும்பியும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான ஒரு ரெகக்னேஷனை நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ தயவு செஞ்சு ரியாலிட்டியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க.